என்னையா தளத்தை சிமெண்ட் கம்பியில போடாங்க பாத்துருக்கேன். இது என்ன ஓட்ல போட்டு வச்சிருக்காங்க? ஓடெல்லாம் நம்ம எல்லாரும் நிறைய ரூஃப்ல பாத்திருப்போம், ஆனா சீலிங்ல பாத்திருக்கவே மாட்டோம். சோ ஒயிட் ஃபில்லர் ஸ்லாப்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ அமிகோஸ், வெல்கம் பேக் டு Y&5. நம்மள எத்தனை பேர் புது வீடு கட்டும்போது புது மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு யோசிச்சிருப்போம். ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க ஒன் சச் டெக்னிக்கை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபில்லர் ஸ்லாபோட காஸ்டிங் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் ஸ்லாபோட காஸ்டிங் மாதிரி தான் ஃபில்லர் ஸ்லாபும். ஜாக்கீஸ் வச்சுட்டு நம்ம ஷட்டர்ஸ் அடித்த பிறகு என்ன ஃபில்லர் மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அதோட ராட் டைமென்ஷன்ஸ், ராடோட பிளேஸ்மெண்ட்கான டைமென்ஷன்ஸ் வந்து டிசைட் ஆகுது. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபில்லர் மெட்டீரியல் வந்து மேங்களூர் டைல்ஸ். ஸோ அதுக்கான ராட் டைமென்ஷன்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் 19 இன்ச்சஸும் லாங்கஸ்ட் ஸ்பேனில் 13 இன்ச்சஸும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டில் ராட்ஸை நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபில்லர்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 2 லேயர்ஸ் ஆஃப் மேங்களூர் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேங்களூர் டைல்ஸை பிளேஸ் பண்ணும்போது அது கீழே வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால அதை ப்ராப்பராக நூல் பிடிச்சி அதோட அலைன்மெண்ட் மாறாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த பிளேஸ்மெண்ட் நகராமல் இருக்கிறதுக்கு டவல் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண காங்க்ரீட் மிக்ஸை ஃபஸ்ட்டு பிட்வீன் த மேங்களூர் டைல்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ தட் ஃபைனலாக காங்க்ரீட் கொட்டும் போது அதோட டைலோட பிளேஸ்மெண்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டவல் வச்சுட்டு நம்ம பண்ணதுக்கப்புறம் எல்லா மேங்களூர் டைல்ஸுக்கு நடுவில் நமக்கு வந்து காங்க்ரீட் மிக்ஸ் கொஞ்சம் இருக்கும், விச் வில் ஹோல்ட் த டைல்ஸ் இன் பொசிஷன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண காங்க்ரீட் மிக்ஸை வந்து அதுக்கு மேலே டைரெக்டாக போர் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து 28 days க்யூரிங்க்கு அப்புறம் ஷட்டரை பிரிக்கும் போது we will have fillers which is seen from the bottom part of the slabல நம்ம fillers வந்து கிளியராக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண காங்க்ரீட்டை நம்ம டைரெக்டாக ரெகுலர் ஸ்லாபில் போர் பண்ணுற மாதிரியே போர் பண்ணிடலாம். அண்ட் 28 days க்யூரிங்க்கு அப்புறம் நம்ம ஷட்டர்ஸை பிரிக்கும் போது நம்மளோட ஃபில்லர் மெட்டீரியல் கீழேருந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அண்ட் டிபெண்டிங் அப்பான் த ஃபினிஷ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் நம்ம அந்த மெட்டீரியலை பிளாஸ்டர் பண்ணுறோமோ வேண்டாமோ எக்ஸ்போஸ்டாவோ கூட விடலாம். நாங்கள் இங்கே எக்ஸ்போஸ்டாக விட்டுருக்கோம். இந்த ஸ்லாப் வெரைட்டி பார்த்துருக்கீங்களா? இது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் ஃபில்லர் ஸ்லாப். பொதுவாக நம்ம ரூஃபில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கான்க்ரீட். பட் இங்கே யூஸ் பண்ணுற ரூஃப் ஸ்லாபுக்கு கீழே உள்ள ஸ்டீல் ராட்ஸுக்கு கீழே உள்ள அந்த போர்ஷன் அது டென்ஷன் எடுத்துக்காது. ஸோ இந்த டென்ஷன் எடுத்துக்காத பகுதியில் யூஸ் பண்ணுற கான்க்ரீட் வேஸ்ட்டா இல்லை இதெல்லாம் வெறும் ஷோ பீஸா? ஓகே, ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்த கான்செப்ட் தான் ஃபில்லர்ஸ். ஃபில்லர் மெட்டீரியல் அண்ட் அதோட டைப்ஸ்னு பார்த்தோன்னா தே யூஸ் கோகோனட் ஷெல், வாட்டர் பாட்டில், மேங்களூர் டைல்ஸ், பாட்ஸ், அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் தே யூஸ். நிறையா நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இதோட டெக்னிக்காலிட்டியை பார்க்கலாம். ஃபில்லர் ஸ்லாப்னு எடுத்துக்கிட்டோம்னா ராட்ஸை ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் பிளேஸ் பண்ணணும், போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். திஸ் ஃபார்ம்ஸ் அ கிரிட் பேட்டர்ன். ரேபா கிரிட் மூலியமாக ஃபார்ம் ஆகியிருக்கிற ஸ்பேஸில் ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் பிளேஸ் பண்ணுறோம். ஃபில்லர் மெட்டீரியல்ஸாக நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதில் ஃபியூ நம்ம பார்த்தோம்னா கோகோனட் ஷெல், டைல், ஃபார் எக்ஸாம்பிள் மேங்களூர் டைல், டெரகோட்டா earthen பாட், பாட்டில், பிரிக் எக்ஸெட்ரா யூஸ் பண்ணுறோம். பிளானை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அதை கட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், பிளானில் இருக்கிற கிரிட் பிளேஸ்மெண்ட் மாதிரி தான் ராட்ஸ் ஃபில்லர்ஸை ரெகுலர் இன்டர்வலில் பிளேஸ் பண்ணணும். அடுத்து டைலை மேலே கீழே சாண்ட்விச் பண்ணணும் வித் அ கேப் ஆஃப் 20 mm. டைலை சப்போர்ட் பண்ண தான் நம்ம ஸ்பேசர் வைக்கிறோம். இன்பிட்வீன் த டைல் ராட்ஸும் வைக்கிறோம். சாண்ட்விச் பண்ண டைலோட திக்னஸ் 25 mm வித் அன் இன்பிட்வீன் ஏர் கேப் ஆஃப் 20 mm. லேயிங்கில் வேரியேஷன், திக்னஸில் வேரியேஷன், இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் த ஃபில்லர் மெட்டீரியல்ஸ். ஸ்லாபில் ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் ரீபார் தவிர்த்து இருக்கிற போர்ஷனை நம்ம கான்க்ரீட் போர் பண்ணி ஃபில் பண்ணிடுவோம். நம்ம கேஸில் கேப் இன் பிட்வீன் டைல்ஸ் 100 mm, டைல் ஸ்பேசிங் 250 mm இருக்குது. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி ரீயூசபிள் மெட்டீரியல்ஸை ஃபில்லர்ஸாக கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஏர் கேப்னால டிக்ரிமெண்ட் ஃபேக்டராக ஹெல்ப் பண்ணுது அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபில்லர் ஸ்லாப் டெக்னிக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாமல் இந்த வீடியோ பார்த்து புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஃபில்லர் ஸ்லாப் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் அடுத்த என்னவா இருக்கும்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருங்க.